ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டே விலாக் எதுவும் பண்ணலை. கேவுங்க, இது சோப்பு தண்ணி எடுத்து குடிச்சிருச்சுங்க. குடிச்சிட்டு வாந்தி 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 கம்முன்னே இருக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு வேலைத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்குது. என்ன தான் பண்ணட்டும்? அவங்க அக்கா விளாட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சரப்பு போட்டு கொஞ்சோண்டு இந்த பபிள்ஸ் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா. இது என்னடானா உள்ளுன்னு எல்லாம் உள்ளே குடிச்சிருச்சு. பூரா வாமிட்டு. கொஞ்சம் நேரங்களும் மனுஷன் நிம்மதியாக விடமாட்டேங்குது. ஸோ ஆமாம், வீடியோஸ் பண்ணுறதுக்கே மனசில்லை. நான் நிறையா பேர் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஏன் வீடியோஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன்ட்டு. போன வாரம் வந்து தம்பி வந்து இறந்துட்டாப்படி. அப்பாவோட கூட பிறந்த தம்பியோட பையன்தான். போன வாரம் இறந்துட்டாப்படி. காரியமெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு. எனக்கு என்ன சங்கடமாக இருந்துச்சுன்னா, எந்த ஒரு இதுக்குமே வந்து நம்மளால் போக முடியல. அவனோட முகத்தையும் என்னால் பார்க்க முடியல. கடைசியாக அவனை பார்க்கவும் முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கம்முனு இந்த பேண்டை போட்டு தலையில் போட்டு இந்தா. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து நம்ம அக்கான்னு கூப்பிட்ட ஒரு பையன் வந்து இப்போ வந்து இல்லை. இதை வந்து நான் வீடியோஸ் கூட பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன். இருந்தாலும் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என் வீட்டுக்காரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை பார்த்து கூட ரசிப்பாங்க. நான் மனசு கஷ்டப்படுறத பார்த்து கூட ரசிப்பாங்க. அதனாலேயே வந்து சரி வேண்டாம், அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு வீடியோஸ் வந்து கொடுக்குறதுக்கு மனசே இல்லை. நினப்பெல்லாம் அங்கேயே இருக்குது. என்னால் எதுக்குமே போக முடியல. மேரேஜ் ஃபங்க்ஷன் வச்சா கூட என்னால் போக முடியாது. ஸோ அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கு என்னால் போக முடியல. பெரியவங்க யாராவது எங்கள் சொந்தத்தில் இறந்தா கூட அந்த ஒரு இதுக்கு கூட போய் அட்டன் பண்ண முடியல. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நான் வரமாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம், சொந்தக்காரங்கெல்லாம் வந்து என் மேலே நிறைய சங்கடப்படுவாங்க. நீ வரவே மாட்டேங்கிற, எந்த ஒரு விசேஷத்துக்கு வரமாட்டேங்கிற, எதுவுமே கலந்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் திட்டிக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம சூழ்நிலைகள் இங்கே வந்து இருக்கிறதுனால நம்ம திடீர்னு பஸ் பிடிச்செல்லாம் போக முடியாது. அவங்களால பக்கத்தில் இருக்காங்க, தமிழ்நாட்டு பக்கத்தில் இருக்காங்க. ஸோ பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நம்மளால் அப்படி இல்லை. இங்கேருந்து வர்றதுனால ஃப்ளைட்டை பிடிச்சா கூட ஒரு ஆளுக்கே 10,000 இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. நம்ம நினச்சா போகவும் முடியாது. அதான் தம்பி வந்து இறந்துட்டான். ஒரே ஒரு பையன்தான், 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன். இப்போ அவங்க வீட்டுக்குன்னு ஒரு வாரிசு இருந்தது, அது இல்லாமல் போயிடுச்சா. இப்போ அவன் உடம்பு சரியில்லாமல் இருந்து இறந்துட்டான். அது நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா கூட என்கிட்ட அது எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ தூரமாக இருக்கா, அவ மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டைம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதெல்லாம் மறைச்சிருக்காங்க. அம்மாவும் சரி அப்பாவும் சரி 2 பேருமே வந்து என்கிட்ட சொன்னதே கிடையாது. என் தங்கச்சி தான் வந்து சொல்லுவாள். எல்லாம் ரெடி நல்லா ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், டெஸ்ட் எடுத்தோம், ஸோ இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். எனக்கு அப்போ ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். நம்ம பக்கத்தில் இருந்தோம்னா, அதுவே நம்ம திருச்செங்கோட இருந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நான் போயிட்டு பார்த்துட்டு அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு வருவேன். பட் அவங்கள வந்து என்னால் பார்த்துக்க முடியலையா, அது ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்னோடய வாழ்க்கை என்னன்னே தெரியல. அப்பா அம்மாவையும் பார்த்துக்க முடியல, வீட்டுக்காரும் பக்கத்தில் இல்லை, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். நிஜமாலுமே படிப்புக்காகத்தான் இங்கே இருக்க. நிறைய பேர் எனக்கு ஒரு சிஸ்டர் கூட சொன்னீங்க, ஏன் சிஸ்டர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பாப்பாவை ஏன் இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க, தப்பு பண்ணிட்டீங்களா சிஸ்டர், பாப்பாவை வந்து சிபிஎஸ்சிலேயே மற்ற பசங்க மாதிரி சேர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு, ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் இல்லை, ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே கம்முனரே ஸோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சிஸ்டர் உங்களுக்கு தெரியாது, நான் பாப்பாங்க 4 பேர் பிறந்த போது நான் பட்ட அவமானம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு என்ன அப்படி வந்து இருக்குது, நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பாப்பாங்களை கொண்டு போய் அந்த ஸ்கூலில் சேர்த்தோன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தலையெழுத்து வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நினச்சிருந்தா நான் தமிழ் ஸ்கூல்லையே சேர்த்திருப்பேன். ஆனால் அவள் 4வது பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப ஏளனமாக பேசிட்டாங்க, என்னையும் ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டாங்க. அவளுக்காகத்தான் வந்து அந்த ஸ்கூல்லையே நான் வந்து கம்முனரே, அவளுக்காக அவள் 4வது பொண்ணாக இருந்தாலும் சரி, அவளுக்கு யாரும் கொடுக்க முடியாத அளவுக்கு நான் வந்து படிப்பை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த ஸ்கூலில் சேர்த்திருக்கேன். ரிஸ்க் எடுத்து தான் சேர்த்திருக்கேன். நிறைய பேர் கேள்வி கேட்டங்காட்டி தான் நான் வந்து அந்த ரூமுக்கு எடுத்துட்டு போ. அதனால் அவளை வந்து 4வது பொம்பளை பிள்ளை தானே, பொம்பளை பிள்ளைன்னா என்ன அவ்வளோ கேவலமாயிடுச்சு எனக்கு தெரியலை.
அது என்ன அப்படி ஒரு மட்டம் தட்டியே பேசுறாங்க. எனக்கு அந்த காலத்துலயும் சரி, இப்போ வயசானவங்க தான் அந்த மாதிரி இருந்தாங்கனாக்கா, இப்போ படித்து நல்ல வேலையில் இருக்கிறவங்க கூட நல்லா டிகிரி எடுத்தவங்க, அந்த வார்த்தையை கேட்டவங்க, டிகிரி எடுத்திருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த வார்த்தை அவங்க வாயால் சொல்லும்போது அப்பயும் அந்த வந்து பெண் குழந்தைங்கனாக்கா அவ்வளோ இதாக தான் பார்க்குறாங்க. நான் வந்து சாப்பாடு விஷயத்தில் பசங்களுக்கு கொடுக்குறேன்னா இல்லையோ, நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கேலி கிண்டலாக பேசுவாங்க. என்னோட பாப்பாங்களுக்கு இப்போ சாப்பாடு வீடியோஸ்க்கும் நான் வந்து கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா வந்து போன மாதம் அமௌண்ட் வந்து பயங்கர செலவாயிடுச்சுங்க. என்கிட்ட சாப்பிட்ற கூட ரொம்ப கம்மியாக தான் இருந்தது செலவுக்கு கைக்கு. ஸோ இருக்கிறது என்னமோ அதை வச்சு சாப்பிட்டு நான் யாருக்கிட்டையும் கடன் வாங்க மாட்டேன். எனக்கு அந்த இதை பிடிக்காது. கடன் வாங்கி நான் சாப்பிடணுங்கிற அவசியம் எனக்கு இருக்கவே இருக்காது. என்ன இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டு இருக்கணுங்கிற ஒரு இதில் தான் இருப்பேன். அடுத்தவங்ககிட்ட பணம் வாங்கி நான் சாப்பிடணுங்கிற அவசியம் எனக்கு என்றைக்குமே நான் வச்சுக்க மாட்டேன். நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் சிஸ்டர் சாப்பாடு நல்ல சாப்பாடு சமைக்க மாட்டேங்கிறீங்க, அப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க, இப்படி பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து சாப்பாடு விஷயத்தில் அவங்களுக்கு வந்து எங்கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் சாப்பிட்டாகணும். இப்போ கூட நான் சாப்பாடு பீட்ரூட் பொரியல் பண்ணி கொஞ்சோண்டு தக்காளி ரசம் மாதிரி பண்ணி கொடுத்தேன். எல்லாம் உட்காந்து சாப்பிட்டாங்க. ஸோ என்ன இருக்கோ அதை தான் சாப்பிடணும். எனக்கு அது கொண்டு கூட இது கூட கேட்பாங்க, எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கம்முனரே ஏதாவது செஞ்சு கொடுமான்னு சொல்லி கேட்பாங்க. அது அவங்க மனசுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது கேட்பாங்க செஞ்சு கொடுன்ட்டு. பட் இதுதான் சாப்பிட்டாகணும், இதுதான் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க இது வரைக்கும் 4 பேருமே கேட்டது கிடையாது. ஸோ ஒரு சில சமயத்தில் வந்து நடுப்பாப்பாக்கு தான் அவளுக்கு ஏதாவது சாப்பிட்டே இருக்கணும்னு தோணும். அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரைடு மாதிரி ஏதாவது சாப்பிட்டே இருக்கணும். அப்போ கூட நான் வந்து சில சமயம் திட்டிடுவேன், எந்நேரம் எதனால எதுவும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்மனை போயிடுவாங்க. அவங்களுக்கு சூழ்நிலைகள் புரியுது, அதனால கம்மன் ஆயிடுவாங்க. எல்லா விஷயத்தையும் வந்து நான் அவங்களுக்கு வந்து கொடுக்க கிடையாது. எல்லா விஷயத்தையும் நான் வந்து என்னால் பண்ண முடியாது. ஏன்னா கொடுக்குற ஒரே விஷயம் படிப்பு மட்டும்தான். அந்த படிப்பு வந்து நீ புடிஞ்சிருந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் சொல்லிங்க சிஸ்டர், அவள் வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. வரட்டும் சிஸ்டர். அவளுக்கு வந்து அவமானம் கொட்டா கூட நான் சந்தோஷமாக நினைப்பேன். அந்த கிளாஸ் எடுக்கிற பசங்க நம்ம பிள்ளைய வந்து கேலி பண்ணால் கூட நான் சந்தோஷமாக தான் நினைப்பேன். யார் ஒருத்தங்க அவமானப்படுறவங்களோ வாழ்க்கையில் அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீ அவமானப்படுறியோ அதுதான் உன்னோட வெற்றிக்கான முதல் படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நல்ல வெற்றியை வந்து நோக்கி போகிறவங்களுக்கு முதல்ல கிடைக்கிறது அவமானம் மட்டும்தான். அது இல்லாமல் எவனும் தாண்டி அந்த வெற்றி பாதையை தொட்டது கிடையாது. சில பேர்த்துக்கு சாதாரணமாக கிடைச்சிடும், எல்லாமே கிடைச்சிடும். அது லக் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பட் நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் விழுந்து எந்திரிச்சு வந்தால் தான் அந்த இடத்த அடைய முடியும். அதனால் வந்து அவளுக்கு அந்த படிப்பு நான் கொடுத்துருக்கேன். அது அவள் வந்து படித்து வெளியே வரணும். அதைத்தான் நான் வந்து அவகிட்ட நான் எதிர்பார்க்குறேன். மற்றபடி நான் வந்து வேறு எந்த ஒரு இதையும் வந்து நான் எதிர்பார்க்க கிடையாது பாப்பா கிட்ட. நீ படித்து உன்னால் முடிஞ்சதை நீ வந்து முன்னேறி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்த்துக்கு அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ என்னோட வாழ்க்கை எனக்கு நிறைய சில பேர்த்துக்கு புரியுது, சில பேர்த்துக்கு புரியல. பட் வந்து எனக்கு வந்து சொல்ல முடியல. பயங்கர அப்படியே ப்ரெஷர். போக வர பசங்களை விட்டுட்டு வர அது ஒரு வேலை. இன்னொரு பக்கம் அப்பா அம்மாவை நினச்சி ரொம்ப ஃபீலாக இருக்கும். தங்கச்சி பக்கத்துலேயே இருக்கிறா, அவள் அதுக்காகத்தான் அங்கே அம்மா கிட்டேயே இருக்கிறா, பார்த்துக்கிறா, ஏதோ ஒன்றாக்கா பார்த்துக்கிறா. ஆனால் வந்து நம்ம வந்து நினச்சா நம்மளால போக முடிய மாட்டேங்குது, எதுக்குமே போக முடியல. யாரோட மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணல. குழந்தை பிறந்தா கூட பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தம்பிக்கு பிறந்தபோது, தங்கச்சிக்கு பிறந்தபோது எல்லாத்துக்கும் வந்து குழந்தை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் எங்கள் சித்தியோட பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்தபோது கூட ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தது. கொஞ்சம் வச்சுருந்தாங்க ஒரு வாரத்துக்கு. அப்படிங்கும்போது அந்த குழந்தைய பார்க்கக்கூட முடியல என்னால். அப்புறம் கொஞ்சம் நல்லாயிடுச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை நிறைய. நம்ம சப்ஸ்கிரைபர் கூட துபாயில் இருந்துட்டு போன வாட்டி வந்து இந்த அவங்க ஊர் அங்கே துபாயில் வந்து இது போர் நடக்குதுன்னு சொல்கிறேன்னு அப்பா அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. சிஸ்டர் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, போக முடியல, பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா கரெக்டாக தம்பிக்கு வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருக்கான். அந்த 10th எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களால போக முடியல. சேம் அதே நிலமையில் தான் நானும் வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ பாப்பாங்களுக்கு பாப்பாங்க படிப்புன்னு சொல்லிட்டு படிப்புலேயே உட்காந்துக்கிட்டு நான் எதுக்குமே போகிறதுக்கு வர்றதுக்கு இல்லை. நிறைய பேர் சங்கடப்படுறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் பெருமா பெருப்பாலாம் போனோம்னாக்கா, நீ வரவே மாட்டேங்கிற, கல்யாணத்துக்கு கூப்பிட்ற இது கரெக்டாக அவங்க ஏதாவது ஃபங்க்ஷன் வைப்பாங்க,
நான் அங்கேருந்து கிளம்பி வரவுடனே எங்கள் திருச்செங்கோட்டில் ஏதாவது வேலை இருக்கும், இல்லைனாக்கா நான் டெல்லிக்கு வர மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் கிளம்பி வர டைமே ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடக்கும், என்னால் போக முடியாது. பார்க்கலாம், கடவுள் வந்து நீ என்னென்ன சோதனை வச்சிருக்கிறாருன்னு தெரில. ரொம்ப ரொம்ப ஃபீலாக இருக்குது எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது, என்னடா லைஃப் இது, நம்ம இங்கே வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே, நம்மளால எதுவுமே போக முடியல, பார்க்க முடியல, யாரையும் வந்து பார்க்க முடியல, பேச முடியலன்ட்டு அதே நினப்பாத்தான் இருக்குது. எதுவுமே வந்து எனக்கு பிடிப்பு வர மாட்டேங்குது. ஒரு பக்கம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் டார்ச்சல், இப்போ யாரும் எனக்கு டார்ச்சல் பண்ணல, எதுவும் பேசவும் இல்லை. இப்படி பேசினாக்கா நீ பதிலாக கொடுத்துருவேன். ஸோ என்கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு தைரியமும் இல்லை. அதுதான் முதல்ல நான் சொல்லுவேன். என்கிட்ட அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் வரட்டும் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸு இவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இப்படி இருன்னு சொல்லியாச்சு. அதேமாரி வந்தாங்கனாக்கா பார்த்துக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னொன்று வந்து எங்கள் அம்மா வீட்டு சைடில் வந்து எதுக்குமே போக முடியல. ஏதோ ஒரு விசேஷம், ஏதோ ஒரு டெத்து, எனக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கூட போகாட்டி பரவாயில்ல, பட் டெத் ஆயிடுச்சுனாக்கா அதில் கூட நம்மளால் கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கட்டமான சூழ்நிலைகள் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கை இப்படி அமைந்து விட்டது, புரிய மாட்டேங்குது. மனசு பூரா அங்கே தான் இருந்துச்சு, ஒரு வாரம் பூரா அங்கே தான் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அக்கா அக்கான்னு சொல்லுவான். அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்து போனது யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அவனை எதை கல்யாணம் பண்ணி நல்லா குடும்ப குட்டியோட சந்தோஷமாக வாழுவான்னு நினச்சேன். இப்படி ஆயிடுச்சு. அப்பாவோட கூட பிறந்த தம்பி பையன், என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லை, இப்படி தான் இருக்குது. சரி பார்க்குறேன், தமிழ்நாட்டுக்கு வர்றேன். ஓகே, வந்துதான் நீ மனசு கொஞ்சம் தேவை. சித்திகிட்டையும் பேச முடியல, சித்தப்பாட்டையும் பேச முடியல. என்னத்தை போய் பேசிட்டேன் நான் தெரியல. சரி நாளைக்கு பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இல்லை. ஓகே, பாய்.